வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய குழம்பு வைக்கிறோம். வெஜிடபிள்ஸே போடாமல் வெங்காய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பில் வானல் ஏற்றிட்டு வானல் சூடான உடனே அலசி வச்ச வெங்காயத்தை வானலில் போட்டு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. அந்த ஈரப்பதம் போன உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி நல்ல வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வீட்டு குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நல்லா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுட்டு ஆற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறம் கடுகு, பருப்பும் சோம்பும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு, பருப்பு, சோம்பு, வெந்தயம் மூணும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிக்கிட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குங்களா, குழம்பு தூளோடு சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வெங்காயத்து கூட ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க விட்டோன்னா வெங்காய குழம்பு ரெடி நண்பர்களே. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.